ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேடி யூனிவர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு இன்னும் ஐடியா இல்லைன்னா ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு திஸ் பீஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லோக்கல் சியில் எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து 128 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதையும் நான் இன்னும் கம்மி பண்ணணும், இல்லை என்னோடய சி ட்ரைவை க்ளீன் பண்ணணுன்னா நம்மளுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்னு நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆனதும் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு அங்கே ஸ்பேஸ் ரெடியூஸ் ஆகும். அண்டு செகண்ட் மெத்தட் வந்து விண்டோஸ் +R கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஓப்பன் ஆகும். இந்த ரன்னில் வந்து நீங்கள் டெம்ப் அண்டு டைப் பண்ணிக்கோங்க. டெம்ப் டைப் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோன்ட் ஹேவ் பர்மிஷன் டு ஆக்சஸ் திஸ் ஃபோல்டர் அன்ட்டும். கிளிக் கண்டினியூ டு பர்மனென்ட்லி கெட் ஆக்சஸ். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ என்கிட்ட இவ்வளோ 121 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு லோக்கல் டிஸ்க் சியில் வந்து டைரெக்டாக டெம்ப் ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நான் கண்ட்ரோல் கொடுத்துக்கிட்டு ஷிஃப்ட் டெலீட் பண்ணுறேன். ஷிஃப்ட் டெலீட் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் டெலீட் ஆப்ஷன் காமிக்கும். கிளிக் எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறமா இதை டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம்ஸ் அண்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் டெலீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன தான் கிளிக் பண்ணிட்டு ட்ரை ஐக்கன் கிளிக் பண்ணாலும் அது திருப்பி உங்களுக்கு வரும். ஸோ அதனால் அதை செக் பண்ணிக்கிட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. சில டெம்ப் ஃபைல்ஸ் வந்து டிஃபால்ட் அப்படியே இருக்கும். ஏன்னா அது 3 days ஒன்ஸ் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்த மெத்தட் வந்து திருப்பி விண்டோஸ் +R கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டைம் டெம்ப் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சி ட்ரைவ் உங்களோட யூசர் ஐடிக்குள்ளே போய் இருக்கிற டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாம் காமிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 1572 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஃபைல்ஸ். ஸோ இதை நான் கண்ட்ரோல் ஆல் ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு மேஜர் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிவிடும். இது பார்த்திங்கன்னா 1.5 GB கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறையவே ஸ்பேஸ் க்ளீன் ஆகும். ஸோ நான் திருப்பி இருக்கிற ஃபைல்ஸ் டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பர்மனெண்ட் டெலீட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து என்ன காமிக்குதுன்னா க்ளோஸ் தி ஃபைல் அண்ட் ட்ரை அகைன்னு காமிக்குது. ஸோ சில ஃபைல்ஸ் வந்து நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த மெத்தட் வந்து திருப்பி நீங்கள் ரன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரீஃபெக்ஷன்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ஒரு சில டூப்ளிகேட் டெம்ப் ஃபைல்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அன்வான்ட் ஃபைல்ஸ் தான். இதுலேயும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 265 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நான் கண்ட்ரோல் கொடுத்து ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்மளால் டெலீட் பண்ண முடியாத அதை ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ 4 ways முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.